இந்த நிலமையில அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தான் ஆகணுமா? ஏன் சொல்கிறேன்னா அவங்கள இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாலே 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ஆகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இல்லை டாக்டர், வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் என் இலக்கு எனக்கு திரும்ப கிடைப்பான நம்பிக்கை இருக்குது டாக்டர். ஓகே, மருந்தை மீறி மனோத்துவம் ஒரு சில இடங்களில் ஜெயிச்சிருக்கு. உங்கள் நம்பிக்கை கண்டிப்பாக இலக்கியாவை குணப்படுத்தும். அப்புறம் சார், சார் இதுக்கு முன்னாடி என்ன கார் சார் வச்சுருந்தீங்க? நான் மாருதி ஷிஃப்ட் தான் வச்சுருந்தேன். ஓ, நம்ம கம்பெனி கார் தான். இப்போது நம்ம வண்டி எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன ஒரு 50-60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவீங்களா? பாருங்க, 100 கிலோமீட்டர் ஸ்பீடா? என்னங்க? அதான் சார் நம்ம வண்டியோட ஸ்பெஷாலிட்டி. 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கன்னா கூட ஒரு சின்ன ஜர்க்கு கூட வராது, ஸ்மூத்தாக இருக்கும். என்னங்க ஸ்பீடா மீட்டர் திடீர்னு 30 காட்டுது? அது ஸ்பீட் பிரேக்கர் இருந்தது, பிரேக் போட்டேன். என்னது பிரேக் போட்டிங்களா? பிரேக் போட்டதே தெரியலையே. அதுதான் சார் நம்ம வண்டியோட அமைப்பு அந்த மாதிரி. ஓ, நீங்க வீட்ல சோஃபா செட்ல உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ கம்ஃபர்ட். உங்க கம்பெனி காரை விட நீங்க ட்ரைவ் பண்ணி காட்டுற விதம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்காகவே இந்த காரை வாங்கிக்கலாம்னு இருக்கேன். தேங்க்யூ சார். வெல்கம். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. கார்த்திக், கங்க்ராச்சுலேஷன் கார்த்திக். எதுக்கு சார்? நம்ம ஷோரூமோட 1000வது காரை நீங்கள் தான் சேல் பண்ணியிருக்கீங்க. ஆமால்ல. அது மட்டும் இல்லை, இந்த மொத்த சேலில் உங்களுடைய பெர்சன்டேஜ் தான் ரொம்ப அதிகம். இட்ஸ் மை டியூட்டி சார். நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று உங்களுக்கு கொடுக்குறோம். கேஷியேட்டருக்கு கலெக்ட் பண்ணிக்கிங்க. ஓகே? தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஏங்க சார், 1000வது கார் சேல் பண்ணுறப்போ கூட நாங்களாம் இருந்திருக்கோம். எங்களுக்கெல்லாம் இது இல்லையா? நீ முதல்ல ஒரு காரை சேல் பண்ணு, அதுக்கப்புறம் பார்ப்போம். ஏங்க சார், கீழே தெரு கீப் இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு காரை போட்டு விட்டுருமா? மைலேஜ் நல்லா தரும். சும்மாரியா பாரு பாரு. இந்த விஷயமெல்லாம் உனக்கு எப்படா தெரியுது? சார் தான் செகண்ட் பார்ட்டியா? ஆமாம் சார். அமௌண்ட்லாம் செட்டில் ஆயிடுச்சா? சார். அப்போ இல்லை ஒரு சைன் போட சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட் சார். சார் சார், நீங்கள் கொடுத்த கமிஷன்லாம் 10,000 கூட இருக்குது சார். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லேண்டை முடிச்சு கொடுத்துருக்கீங்க, வச்சுக்கங்க. சந்தோஷம் சார், வரேன் சார். வாங்க. நோ, தண்ணி ஊற்றி ட்ரிங்க்ஸோட தரத்தை குறைச்சிடக்கூடாது, அப்படியே அடிப்போம். இலக்கியா, என்னப்பா? இன்னொரு கிளாஸ் வாட்டர். போப்பா, என்னால முடியாது. ஒன்னே ஒண்ணுமா? இது வரைக்கும் 3 கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஐ நோ, இன்னும் ஒன்னே ஒன்று ப்ளீஸ். இதுக்கு மேல கேட்க மாட்டோம், ப்ராமிஸ். இலக்கியா, என்னம்மா? இங்க வா, இது அப்பாட்ட கொடு. இதுதான் கடைசி. இதுதான் கடைசின்னு சொல்லக்கூடாதும்மா. இருங்க. என்ன, எப்பவுமே எதுக்கும் கடைசியே கிடையாது, எல்லாம் பிகினிங் தான். இனிமே எண்டுங்கிற வார்த்தைக்கு எண்டு வச்சிரு, ஓகே? ஏன்பா, பாட்டில் தான் உள்ளே இருக்குல்ல, பக்கத்திலே வச்சு குடிக்க வேண்டியதானே? எதுக்காக என்னையே கொண்டு வர சொல்றீங்க? அம்மா, பாட்டில் பக்கத்துல இருந்தா டொபக்குன்னு குடிச்சிருவேன், அது உடம்புக்கு கெடுதல். உன்னை அப்பப்போ எடுத்துட்டு வர சொன்னேன்னா கொஞ்சமா குடிப்பேன், உடம்புக்கும் நல்லது. அதுதான். இவ்வளவு விவரமா இருக்கிற நீங்க எதுக்குப்பா இந்த கருமத்தை குடிக்கிறீங்க? என்னம்மா பண்றது? நாளைக்கே நீ கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போயிட்டேன்னா எனக்கு யாரும் தோணை? இதுதான் தோணை. என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அப்படியே நான் கல்யாணமாகி போனாலும் நான் உங்களையும் கூட கூட்டிட்டு தான்ப்பா போவேன். கரெக்டா சொன்னம்மா. நிம்மதியா தண்ணி அடிக்க முடியல, ஹவுஸ் ஓனர் தொந்தரவு தாங்க முடியல. ஆமா, நம்ம தான் மாசம் மாசம் வாடகை கொடுக்கறோம்ல, அப்புறம் என்ன?
இனிமே வாடகை வீடுலாம் கிடையாது. ம், சொந்தமா கூடி சீக்கிரத்துல வீடு வாங்கி சொந்த வீட்டுல தண்ணி அடிக்க போறேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இந்த மனுஷன் இதை தாண்டி சொல்லிட்டு இருக்காரு. இது வர நான் ஒரு மிலிட்டரி மேன். நேற்றுக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாது. எப்போ ஒரே பேச்சு தான். தண்ணி அடிச்ச மனுஷன் கிட்ட பேசாதன்னு சொல்றேன்ல, உள்ள வா. சரி இப்போ ம். நீ மட்டும் அப்பப்போ வாட்டரை கொண்டு வாமா. மாமி என்ன சந்திரா? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு கார்த்திக் கம்பெனியில் போனஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு பார்ட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் மாமாவை அனுப்பிச்சி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியா? ஆமாம் மாமி. ஏங்க டீசெண்டான பசங்க போய் கொஞ்சமா குடிச்சிட்டு மரியாதை திரும்ப வந்துடணும். மீறி ஏதாவது பண்ணீங்க நான் பொம்பளையாவே இருக்க மாட்டேன். நீ கூட்டிட்டு போ சந்திரா. தேங்க்யூ ஆண்டி. ப்ளீஸ் அங்கிள் கம் டு மை ரூம் ப்ளீஸ். மாமா தான் இன்னைக்கு எங்கள் பார்ட்டிக்கு சீஃப் கெஸ்ட்டு. இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. உட்காருங்க மாமா, இப்படி உட்காருங்க. வாங்க மாமா, இப்படி வாங்க, இப்படி வாங்க. சரி, மாப்பிள்ளை பக்கத்தில் போய் உட்காருங்க. மாமா மன்னிக்கவும், மாமா கால் அடிபட்டிருக்கு, தரையில் வேற உட்கார வச்சிருக்கோம். பரவாயில்லப்பா. இல்ல மாமா வேணாம், அந்த கட்டில உட்கார சரி. வைப்போமா? வேணாம்பா வேண்டாம். வாங்க. தண்ணி அடிக்கிறதுல சமமா இருக்கணும். மாமா சொன்னா கரெக்ட். ஆமா. ஏன்னா மாமா பேக்ரவுண்ட் அந்த மாதிரி. மாமா காலை வண்டை தூக்கி என் தலையில வச்சுக்கிறீங்களா? ஐயோ வேண்டாம்பா. அப்ப தொடையில வச்சுக்கிறீங்களா? ப்ளீஸ் மாமா. சரி உன் விருப்பம். அடடடடடட. சப்பாடி. ஏன்டா அளவு அதிகமா ஊத்துற? அவர் மாமாடா. அப்போ ஓகே. மாமாவுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஊத்தணும். ஓகே. போதுமா? போதும் போதும். போதுமா? முதல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட். எஸ். முடிஞ்சு போச்சு. ஏய், என்ன மாப்ள, சரக்கு ஓவராச்சா என்ன? உச்சி வெயில உட்காந்து தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப எதுக்கு இந்த பளிச்சு பளிச்சுன்னு ரெண்டு லைட்டு? ஆமாமா. ஒன் ஆஃப் பண்ணு. சரி மாப்ள. மாமா தப்பா வச்சுக்கிறாங்க, இந்த காலத்துக்கு கீழே வைக்கட்டுமா? எதுக்குப்பா? சுவிட்ச் அங்கதான் மாமா இருக்கு. நான் பண்றேன். ஐயோ வேண்டாம் மாமா, காலில் அடிபட்டு இருக்கு மாமா. யாராவது ஒண்ணாவது. ஐயோ நான் மாமா. பண்றேன்பா. ஐயோ என்ன மாமா ரெண்டே மாப் பண்ணிட்டீங்க? ஒரு லைட்டு போடு மாமா. ஒண்ணுதான் நான் பண்ணேன். இன்னொரு பல்பு இல்லையா? டேய் மாமாக்கு கொஞ்சம் ஏறி போச்சு. நம்ம ஊத்தி கொடுத்து தப்பா போச்சு. கமான். இங்க ஒரு பல்ப் இருக்கா? இருக்கு. எரியுதா? எரியுது. குட். அங்க ஒரு பல்ப் இருக்கா? இருக்கு. எரியுதா? எரியுது. என்ன? இந்த பல்பு தானே கண்ணாடியில தெரியுது. கண்ணாடி பல்பு இல்ல இது. போடு மண்டையில. பல்புன்னா கண்ணாடியில தான் இருக்கும். எங்களுக்கு தெரியாதா? போய் ஆஃப் பண்ணு. ஏய் என்னடா ரெண்டே ஆஃப் பண்ணிட்டான். ஏன் ரெண்டே ஆஃப் பண்ண? ஒன்னு ஆன் பண்ணியா? ஐயோ என்ன மச்சான் கண்ணு கூசுதுடா. ஐயோ மொட்டை வாயில் நல்லா வந்து ஒரு லைட்டை விட்டுட்டு ஒரு லைட் ஆஃப் பண்ணியாண்ட ரெண்டே ஆஃப் பண்ணிட்டு இருக்கா? ஏய் என்ன இது? சீ, ஆன் பண்றா. லூசா ஆன் பண்றா முத. ஆன் பண்றா. டேய் வாடா அப்படி. நீ மாமண்டு உனக்கு மரியாதை கொடுத்து நடு வீட்டில் உட்கார வச்சு உனக்கு சரக்கு ஊற்றி கொடுத்து குடிக்க சொன்னோம். உன்கிட்ட என்ன கேட்டோம்? நாங்கள் பணம் கேட்டோமா? இல்லை சரக்கு கேட்டோமா? உன்கிட்ட என்ன கேட்டோம்? 2 லைட்டில் ஒரு லைட் ஆஃப் பண்ண சொன்னேன். அது கூட நான் ஆஃப் பண்ணுறேன். நீ இதை நானே ஆஃப் பண்ணுறேன்னு. ஒரு லைட் ஆஃப் பண்ணி ஒரு லைட் உனக்கு போட தெரியாதா? போட தெரியாதா? என்னடா மாமா போய் இப்படி அடிக்கிற? எழுது போடு. இப்ப ஆஃப் பண்ணுவான் பாரு. அட என்னடாவே எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற உன்னைய. போடா என் கண்ணு முன்னாடி போ லைட் ஆஃப் பண்ற. ஓசில குடிக்க வந்துட்டு ஒரு லைட்ட உனக்கு ஆஃப் பண்ண தெரியல. அவன கொல்லாம போடு போடு. வேண்டாம் வழுக்க மாட்டேன். டேய் நீ அந்த டெஸ்டரோட சன்னுல அதே டெஸ்டர் தான் நான். மொட்டையில முடி. அவர் போயிட்டாரு பிரதர். மாமா போயிட்டாரா? அவர் போயிட்டாரு. ஐ அம் சாரி பிரதர். ஐ அம் ஆல்சோ சாரி. நாங்க கண்டினியூ பண்ணட்டுமா? நீங்க அடிக்கலாம் பிரதர். தப்பு கிழிஞ்சவாயன் லைட்டா ஒரு சுமால் பேக். பித்தோட பாஸ் தூக்கிரு. நீங்க சாப்பிடுங்க. ஓகே. பாத்தீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. போறதே போறீங்க. இந்த 2 லைட்ல ஒரு லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிருங்க. எஸ். இதுதான் பிரச்சனையா? என்ன பாஸ் யோசிக்கிறீங்க? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன பாஸ் இருக்குது? அந்த பல்புக்கு கரண்ட் ஸ்ட்ரெயிட்டா நெய்வேலில இருந்து வருது. சுவிட்ச் நம்மகிட்ட இல்ல பாஸ். கண்ட்ரோலே அங்கதான். படுறேன் மட்டும் பார்.